Hi guys, welcome back to my channel Enmi Cooks Homemade Recipe. Homemade recipe உங்களுக்காக சிம்பிளாக நான் எப்பயோ கொண்டு வருவேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ரெசிபி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வீட்டில் எப்படி நம்ம செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு யூனிக்கான ரெசிபி கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி முட்டை பன்னீர் கறி ரெசிபி சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பன்னீர் மாதிரி டேஸ்ட் இருக்கும். பன்னீர் இல்லாமல் எப்போவாச்சும் பன்னீர் சாப்பிட உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு கிண்ணம் அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு 6 முட்டை உடச்சி அதில் ஊற்றிட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்டீம் ஆகிறதுக்காக விட்டுட்டேன். அது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த முட்டை அடைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸான அடுக்க வேண்டாம். மிக்சியில் ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். இதில் உங்களுக்கு போதும். வெறும் உப்பு மட்டும் போட்டால் போதும். வேறு ஒன்றும் மசாலா தேவையில்லை இந்த டைமில். இல்லை உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்து போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு க்ரீனிஷ் கொஞ்சம் கம்மி பிடிக்கும்னா மல்லியோட ஃப்ளேவர் உங்களுக்கு நீங்கள் மல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய ரெசிபி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் மிக்சியில் அடைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தட்டில் எந்த தட்டில் நீங்கள் வேக வைக்க போகிறீங்க அந்த தட்டில் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மிக்சியில் அதை போட்டுட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே தண்ணி கொதிப்பு வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. நான் கத்தியில் குத்தி கூட பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு சாஃப்டாக வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அதை அடுக்கி வச்சுட்டு இப்போ கடாய் சூடாகிடுச்சுன்னா நான் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்க அந்த பாத்திரத்தில் செய்யலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது போட்டுட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல்லு போயிடணும். அப்புறம் கொஞ்சம் கலர் வந்துடணும். வெங்காயம் வதக்கிட்டு இருக்க அதுக்குள்ளே நம்ம இறக்கி வச்சுருக்கோம்ல முட்டை வேக வச்சு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாடிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பு சைஸ் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே பருப்பி மாதிரி தான் கட் பண்ணியிருக்கு. அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் குட்டியாக பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. 6 முட்டை போட்டது இவ்வளோ தான் வந்திருக்குது. ஆனால் எங்களுக்கு 3-4 பேருக்கு போதும். இது உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மி செய்யணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணுன்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள், பன்னீர் மாதிரியே சூப்பராக இருக்குது. க்ரீனிஷாக கலர் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். கரைஞ்சி போகக்கூடாது. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேவி, சிக்கன், மட்டன் எல்லாமே இருக்குது. பிரியாணி நிறைய டைப் ஆஃப் பிரியாணி இருக்குது. 1-2 இல்லை, ஒரு 10-15 வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம எப்படி செய்யலாம் அந்த மாதிரி எல்லா என்னோடய ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பேசிகிட்டு இருக்கிறப்ப பாருங்கள்
நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துட்டேன். இப்போ மசாலா ட்ரை மசாலா ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டாச்சு. உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், மல்லித்தூள், இது பேசிக் மசாலா மட்டும் இப்போ போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு கலராக இருக்கும். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மி சாப்பிடுவாங்க, அதனால நான் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி தான் போடுவேன், பார்க்குறதுக்கு அழகாக வரும். குழம்பு கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக கலர் வரதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மசாலா எரிஞ்சிட்டு போகக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். நான் காரம் மட்டும் உப்பு காரம் செக் பண்ணேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. லைட்டாக ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் கீரல் விட்டுட்டு போட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தி போடணுன்னா 2-3 கீரல் விட்டுடுங்க. அது நல்லா சூப்பராக ஃப்ளேவர் கூட ஆட் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்மெல்லும் ஆட் ஆகும், ஃப்ளேவரும் ஆட் ஆகும், காரமும் வந்துடும். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன், சிக்கன் மசாலா கிரேவி. இது 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு கடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கடிக்கலைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. எப்போவுமே பேசிக்காக எல்லா கடையில் கிடைக்கும் சிக்கன் மசாலா, என்ன கம்பெனி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மசாலா குக் ஆகிடுச்சு, பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஜாஸ்தி இதில் நான் கிரேவி போடுறதில்ல, ஒரு டைமுக்காக எங்களுக்கு போதும். அதனால் நான் ஒரு 2 கிண்ணம் மட்டும், சின்ன கிண்ணம் என்னோடது, 2 கிண்ணம் மட்டும் மீடியம் சின்ன கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 2 கிண்ணம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கொதிக்கிட்டு இருக்கிறப்போ 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு 4 நிமிஷம் மட்டும் மீடியம் குக்கிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. முட்டை போட்ட உடனே லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் குக்கிங் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுட இறக்கி வச்சுட்டு சுட சாதத்துக்கு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பராக இருக்கும், இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ் கூட, ஜீரா ரைஸ் கூட, நெய் சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்காக இதே ரெசிபி சிம்பிளான கொண்டு வந்துட்டேன். இப்போது ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு 2 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் சப்பாத்தி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, கிரேவி சப்பாத்தி கூட சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ சரியாக போட முடியல, ஊருக்கு போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் இப்போது போட்டிருக்கு, நீங்கள் சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ரெசிபி பார்க்கணுன்னு நீங்கள் அதை கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். சேனலுக்குள்ளே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபி இருக்குது. சிம்பிள் ஈஸி, வீட்டில் நம்ம சாமான் இருக்கிற பொருள் வச்சுட்டு எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி பார்க்குறதுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிரேவி அதே மாதிரி நீங்கள் திக்னஸ் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதே எனக்கு போதும், நான் மீடியமாக போட்டிருக்கு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.